ஹலோ கைஸ், நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம 11 படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற திரை விமர்சனத்தை பார்க்கலாம். நவீன் சந்திரா, அபிராமி, ரேயா, ரித்விகா, ஆடுகளம் நரேன், திலீப்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற படம் தான் 11. இந்த படம் தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகள்லையும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை லோகேஷ் அஜில்ஸ்னு ஒரு புது டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. 6 கொலையும் ஒரே பேட்டர்ல தான் சார் பண்ணியிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ தான் இருப்பான்னு தோணுது சார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். மேக்சிமம் எல்லா த்ரில்லர்லையும் வர மாதிரி முதல்ல ஒரு நபர் யாருன்னே தெரியாதவர் கொல்லப்படுறாரு. அதை தொடர்ந்து சென்னையை சுற்றி நிறைய கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளோ சிம்பிளாக இந்த கதை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த கதையில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இந்த கதையும் மற்ற கதையும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கதையும் அதில் வர ட்விஸ்ட்டும். முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக ட்வின் பிரதரோ சிஸ்டரோ இல்லாட்டியும் கூட மக்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. டி இமானோட மியூசிக் நிறைய இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பங்கை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாகவும் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் அதை அப்படியே வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 ஒரு நல்ல சாய்ஸ். முன்னாடி வந்த தமிழ் த்ரில்லரோட கம்பேர் பண்ணாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓவராலாக புது டைரக்டரோட சூப்பரான அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போயும் பார்க்கலாம்.